இந்த ரீ ரிலீஸ்லாம் கேள்விப்பட்டிருப்போல, அசிங்கமா பேசலாமா? வருது நல்லா இருக்கும். சரி வாடா, இதாங்க ரீ ரிலீஸ் சூரன். 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படத்துக்கு என்ன ஹைப்பு, தியேட்டரே கொண்டாடுது. முத்துப்பாண்டியோட ட்ரூ லவ் அப்ப புரியலங்க, இப்ப புரியுது. என்ன ஒண்ணு கேடிவி லோகோ மட்டும் தான் மிஸ் பண்றோம். தனலட்சுமி, சரவணவேலு, தலைவன் அந்த கபடி என்ட்ரி, ஜெர்சி நம்பர் 10, ஐயோப்பா சொத்துடா கில்லி. அந்த ஓட்டேரி நரி படம் ஃபுல்லா வெறி, உலகம் ஃபுல்லா ரிலீஸ் ஆயிடுங்க படம். வசூல் சும்மா ஒரு நார்மலா புது படம் ரிலீஸ் பண்ணா கூட அந்த அளவுக்கு யூக்கல் அடிக்குதுங்க வசூல். இப்பெல்லாம் தளபதிக்கு அனிருத் தான் பேசி இருப்போம். வித்யாசாகர் வித்தியாசமா பண்ணிருக்காரு. அப்போ கீபோர்ட நெருப்புல வச்சு வச்சிருப்பாரு போல, ஆன்ச் பூஞ்ச்னு வராரு போல. தலைவன் பசங்க ஆன்ஸ் போட்டு தரமா சம்பவம் பண்றானுங்க தியேட்டர் உள்ள. இந்த சூரத்தேங்கா சாங் எல்லாம் சூற விட்டானுங்க. பஸ்ல போகும்போது காராபுரி காதலா காதலா, ஐயோ என்ன லவ். பொண்ணுங்க வேற உள்ள ஸ்கிரீன் முன்னாடி நின்று தளபதி பேக்ரவுண்ட்ல வச்சு ஆடுறாளுங்க, சூற உறாளுங்க, பரட்டுறாளுங்க. என்ட்ரி கடை டைட்டில் அந்த என்ட்ரி, தளபதி என்ட்ரி, ஐயோ சூற. ஃபேன் பாயா சொல்றேனா, தயவு செஞ்சு இப்படி ஒரு ஃபேன்சி, இப்படி ஒரு ஃபயரை வச்சு கொண்டாடுறாங்கண்ணா. இதுல 20 வருஷத்துக்கு முன்னாடி விட்ட படம் அது. இந்த மாதிரி ஒரு அலப்பறையை வச்சுட்டு அரசியல் கிளம்புறேன்னா எப்படின்னா அக்செப்டே பண்ணிக்க முடியல. சத்தியமா வேணா, நான் நம்மளுக்கு வேணா. இது நீங்க இப்படியே இருந்து நான் இப்படியே ஜாலியா படம் பண்ணுங்க, இப்படியே பார்த்துட்டு இருப்பேனா. தேட்டர்ல கில்லி படம் பார்க்கும்போது நம்மளுக்கு அவ்வளவு மாசா இருக்குமே. ஐயோ இன்னும் 2 படத்தோட போறாரு அப்படின்ற ஒரு எமோஷனல். இந்த படத்தை எப்ப பார்ப்போம், இதுக்கப்புறம் இப்படிலாம் நடிப்பாரா அப்படின்ற ஒரு எமோஷனல் தான் வருது. சத்தியமா பயங்கரமான ஒரு சொத்துங்க கில்லி படம்.